This is class 10 CBSE History Nationalism in India Part 7 in Tamil. The Salt March and the Civil Disobedience Movement. Salt March or Salt Satyagraha இல்லனா தண்டி மார்ச் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதையும் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மகாத்மா காந்தி found in salt a powerful symbol that could unite the nation. மகாத்மா காந்தி என்ன ஃபவுண்ட் பண்ணார்? இந்த சால்ட் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் சிம்பல், ஒரு பவர்ஃபுல் சின்னமாக இருக்கும். ஸோ இந்த சால்ட்டை வச்சு நம்ம போராட்டம் பண்ணால் இந்த இந்தியாவை, இந்த நேஷன் ஃபுல்லாவுமே நம்மளால் யுனைட், ஒற்றுமையாக்க முடியும் அப்படின்னு மகாத்மா காந்தி கண்டுபிடிக்கிறார். ஆன் 31st January 1930 he sent a letter to Viceroy Irwin. 1930 நம்ம இந்தியாவுடைய வைஸ்ராய் லார்ட் இர்வின் தான் இருந்தார். அவருக்கு மகாத்மா காந்தி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறார். ஸ்டேட்டிங் 11 டிமாண்ட்ஸ். ஸோ 11 டிமாண்ட்ஸை கொண்ட ஒரு லெட்டரை அங்கே அனுப்புகிறார். Some of these were of general interest. சில டிமாண்ட்ஸ் ஜென்ரலாக இருந்தது. அதர்ஸ் were specific demands of different classes. மற்ற டிமாண்ட்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு இருந்தது. அதுவும் இந்த டிஃப்ரெண்ட் சோஷியல் கிளாஸஸ் குரூப்ஸை சேர்ந்தவங்களுக்கு தேவையான டிமாண்ட்ஸை ஸ்பெசிஃபைடாக அந்த மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த லெட்டரில். ஃப்ரம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டு பெசன்ஸ், இவங்க தான் சோஷியல் குரூப்ஸ். இண்டஸ்ட்ரியலிஸ்டில் இருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான டிமாண்டு தேவை, ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுடைய டேக்ஸை ரெடியூஸ் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய மெயின் டிமாண்ட்ஸாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஃபாரின் குட்ஸுடைய ஃப்ளோ நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியன் குட்ஸுக்கும் என்ன கொடுக்கணும், அங்கே ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்டேருந்து. தென் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸுக்கு என்ன டிமாண்டாக இருக்கும், அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை ரெடியூஸ் பண்ணணும், அவங்களுடைய வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணணும். பெசன்ஸுக்கு என்ன இருக்கணும், டு ரெடியூஸ் தேர் ரெவன்யூ. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருடைய டிமாண்ட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த லெட்டரில் எழுதி அனுப்பியிருந்தார். த ஐடியா வாஸ் டு மேக் த டிமாண்ட்ஸ் வைட் ரேஞ்சிங். இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, இந்த டிமாண்ட்ஸ் பரவலாக எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றது தான் இவருடைய நோக்கமாகவே இருந்தது. ஸோ தட் ஆல் கிளாஸஸ் வித்தின் இந்தியன் சொசைட்டி குட் ஐடென்டிஃபை வித் தேம் அண்ட் எவ்ரி ஒன் குட் பி brought டுகெதர் இன் எ யுனைடெட் கேம்பெயின். ஸோ அப்போ எல்லா கிளாஸஸும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு தேவையான டிமாண்ட்ஸை அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தார், பெசன்ஸுக்கு தேவையான டிமாண்ட்ஸை அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு சோஷியல் குரூப்ஸுக்கும் உண்டான டிமாண்ட்ஸை அந்த 11 டிமாண்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக அங்கே அவர் சொல்லி இருந்தபோது அப்போ என்னாகும், நம்ம இந்தியாவுடைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் கிளாஸஸ் குரூப்பும் தன்னுடைய தேவைக்காக தான் இந்த மூமெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த கேம்பெயின், இந்த போராட்டத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி போராடணும் அப்படின்னு தோணும். அதனால் எல்லாருமே என்ன ஆவாங்க, யுனைட்டட் ஆவாங்க. ஸோ எவ்ரி ஒன் குட் பி brought டுகெதர் இன் எ யுனைட்டட் கேம்பெயின். இங்கே கேம்பெயின் அப்படின்றதுனாலே பிரச்சாரம் ஆர் போராட்டம், தட் இஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். The most stirring of all was the demand to abolish the salt tax. இதில் ரொம்ப 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 முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தகுந்தமான டிமாண்ட் என்ன அப்படின்னா, டு அபாலிஷ் த சால்ட் டேக்ஸ். ஏன்னா பிரிட்டிஷ் அந்த டைமில் சால்ட் டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இந்த சால்ட் டேக்ஸை அபாலிஷ் பண்ணுங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான டிமாண்டாக அந்த லெட்டரில் இருந்தது. த சால்ட் வாஸ் சம்திங் கன்சியூம்டு பை த ரிச் and the poor alike, and it was one
of the most essential items of food. ஸோ சால்ட் ஏன் அப்படின்னாக்கா, இந்த சால்ட் வந்து ரிச்சாக இருக்கட்டும் புவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எல்லா பீப்புள்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ப்ராடக்ட் தான் என்னது, சால்ட்டு. சால்ட்டு வந்து இந்த ஃபுட் சாப்பாட்டுடைய முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. ஸோ அதனால் அந்த சால்ட்டை நம்ம கையில் எடுத்தோம்னா எல்லா பீப்புள்ஸும் வந்து ஜாயின் ஆவாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த சால்ட் டேக்ஸ் நம்ம இந்தியாவுடைய கோஸ்டல் ரீஜனில் கிடைக்கக்கூடிய சால்ட்டுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட், யாரோ எங்கேருந்தோ வந்த ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க சால்ட்டுக்கு டேக்ஸ் போடுறாங்க. ஸோ அதை வந்து காந்திஜி அக்செப்ட் பண்ணலை, அதை முதல்ல அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். த டேக்ஸ் ஆன் சால்ட் and the government monopoly over its production, Mahatma Gandhi declared, revealed the most oppressive phase of British rule. இவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சால்ட்டுக்கு மட்டும் டேக்ஸ் போடல, அதுவும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சால்ட்டுடைய ப்ரொடக்ஷன் கவர்மெண்ட் மோனோபோலி அப்படின்னு சொல்கிறார். அது என்ன கவர்மெண்ட் மோனோபோலினா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். மோனோபோலி அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மட்டும்தான், பிரிட்டிஷர்ஸ் மட்டும்தான் இந்த சால்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணணும், அவங்க மட்டும்தான் இந்த சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணணும். இந்தியன் பிஸ்னஸ்மென் இந்த சால்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து கவர்மெண்ட் மோனோபோலி. ஸோ அப்போ தான் வந்து காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, சால்ட்டுக்கு டேக்ஸ் போடுறீங்க, அதுவும் இல்லாமல் இந்தியனுடைய கோஸ்டலில் இந்தியன்ஸே என்ன பண்ணக்கூடாது, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. அதுக்கு எதிர்த்து தான் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த சால்ட் டேக்ஸு, இந்த மோனோபோலி இதெல்லாம் என்ன பண்ணுங்க, அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுவும் இல்லாமல் இந்த மகாத்மா காந்தி எல்லாருக்கும் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு, சொல்கிறாரு, ஹீ ரிவீல்டுனா இந்த பிரிட்டிஷ் ரூலுடைய இந்த அடக்குமுறையான அவங்களுடைய முகத்தை வந்து அன்வில், தட் மீன்ஸ் வெளிப்படுத்துறார். பாரு இவங்களுடைய ரூலிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி எல்லாருக்கும் சொல்றார். மகாத்மா காந்திஸ் லெட்டர் வாஸ் இன் எ வே அண்ட் அல்டிமேட்டம். அல்டிமேட்டம்னா இறுதி எச்சரிக்கை. அதில் ஒரு எச்சரிக்கை வச்சு தான் அந்த லெட்டர் வந்து அந்த வைஸ்ராய் இர்வினுக்கு வந்து அனுப்பியிருக்கார். என்ன அப்படின்னா, இஃப் த டிமாண்ட்ஸ் வேர் நாட் ஃபுல்ஃபில்டு பை 11th March, 11th மார்ச்சுக்குள்ளே இந்த லெட்டரில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா, நிறைவேற்றலைன்னா, த லெட்டர் ஸ்டேட்டட் த காங்கிரஸ் வுட் லான்ச் எ சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் கேம்பெயின். அப்படி நீங்கள் 11th மார்ச்சுக்குள்ளே இதை நிறைவேற்றலைன்னா இந்த காங்கிரஸ் என்ன பண்ணும், இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் கேம்பெயின், அதாவது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அதில் ஒரு எச்சரிக்கையோடு தான் அந்த லெட்டரை வந்து அனுப்பியிருப்பார். இர்வின் வாஸ் அன்வில்லிங் டு நெகோஷியேட். ஆனால் இந்த லார்ட் இர்வினுக்கு வந்து அதில் வந்து எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தணுமோ அதெல்லாம் அவர் வந்து எதுவும் செய்யலை. ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், ஹீ இஸ் அன்வில்லிங். அவர் அதை வந்து எதுவுமே பண்ணலை. அந்த லெட்டரை வந்து உண்மையை சொல்லணும்னா அந்த லெட்டரை வந்து இந்த இர்வின் மைண்ட் பண்ணவே இல்லை. அதை வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுக்கல, எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் அவர் முன் வரலை. ஸோ மகாத்மா காந்தி ஸ்டார்டட் இஸ் ஃபேமஸ் சால்ட் மார்ச் accompanied by 78 of his trusted volunteers. அதனால் மகாத்மா காந்தி இந்த சால்ட் மார்ச், இந்த சால்ட் சத்தியாகிரகா மூமெண்ட்டை இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் கூட வந்து 78 வாலண்டியர்ஸ், தன்னுடைய நம்பிக்கைக்கு உரிய தொண்டர்கள், ஒரு 78 மெம்பர்ஸ் அவரோட இந்த சால்ட் மார்ச் வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுறார். த மார்ச் வாஸ் ஓவர் 240 miles from Gandhiji's ashramam in Sabarmati to the Gujarati coastal town of Dandi. ஸோ சபர்மதி ஆசிரமில் இருந்து இந்த தண்டி, அது வந்து ஒரு கோஸ்டல் டவுனு, அந்த கடற்கரை ஓரம், அந்த இடத்துக்கு வரைக்கும்
இவங்க வந்து நடந்தே போகிறாங்க. அதுதான் வந்து சால்ட் மார்ச். டோட்டலாக அதனுடைய தூரம் எவ்வளோன்னா 240 miles. த வாலண்டியர்ஸ் வாக்டு, அவருடைய தொண்டர்கள் வாலண்டியர்ஸ் அவரோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க. ஃபார் 24 days, 24 நாள், 24 days வந்து நடந்து போகிறாங்க. அபவுட் 10 miles a day. ஸோ ஒரு நாளைக்கு 10 miles அப்படின்றதுல 24 days வந்து நடந்து போய் அங்கே சேர்றாங்க. ஸோ டோட்டலாக 240 miles. Thousands came to hear மகாத்மா காந்தி wherever he stopped. போகிற வழியில் மகாத்மா காந்தி எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாரோ அந்த இடத்துலலாம் ஆயிரக்கணக்கான மக்கள் மகாத்மா காந்தியுடைய பிரச்சாரம், அவருடைய ஸ்பீச்சை வந்து கேட்கறதுக்காக அங்கே வந்து குவிகிறாங்க. And he told them what he meant by Swaraj and urged them to peacefully defeat the British. அதுவும் இல்லாமல் அப்போ தான் மகாத்மா காந்தி வந்து இந்த பீப்புள்ஸுக்கு, இந்த thousands ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து இவர் சொல்கிறாரு ஸ்வராஜ் அப்படின்னா என்ன. அண்ட் urged them to peacefully, அதாவது வந்து நீங்கள் ஸ்வராஜை வாங்கணும்னா, அந்த செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ், செல்ஃப் ரூல் நம்ம அட்டைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம், பீஸ்ஃபுல்லாக அமைதியான முறையில் வந்து போராடணும். ஸோ urged them to peacefully defeat the British. ஸோ பீஸ்ஃபுல்லாக அமைதியான முறையில் போராடி தான் இந்த பிரிட்டிஷை நம்ம வந்து மீற முடியுமே தவிர நம்ம வந்து வைலண்ட் எடுக்கக்கூடாது. வி ஷுட் ஃபாலோ தட் நான் வைலன்ஸ் அப்படின்னு வந்து இங்கே போகிற இடத்துல எங்கெல்லாம் அவர் ஸ்டாப் பண்ணுறாரோ அங்கெல்லாம் வந்து இவர் சொல்லிகிட்டே போகிறார். ஆன் 6th April he reached தண்டி. ஸோ 6th April இவங்க தண்டிக்கு போய் ரீச் ஆயிடுறாங்க. அண்ட் செர்மோனியல் வயோலேட்டட் த லா. ஸோ எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக ஒரு திருவிழா மாதிரி ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க ஏன்னா அந்த சால்ட் லாவை வந்து பிரேக் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த சட்டத்தை மீறி செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு பெரிய லெவலில் அவங்க செய்கிறாங்க. அவர் வந்து அந்த கை ஃபுல்லாக வந்து அந்த சால்ட் அப்படியே கையில் எடுப்பார் மகாத்மா காந்தி. அதே மாதிரி எல்லாருமே கூடவே அதே மாதிரி செய்வாங்க. மகாத்மா காந்தி மேனுஃபேக்சரிங் சால்ட் பை பாயிலிங் சீ வாட்டர். சீ வாட்டரை வந்து பாயில் பண்ணி கொதிக்க வச்சு அதில் இருந்து சால்ட் வந்து இவங்க தயாரிக்குவாங்க. ஸோ ஏன்னா இந்த சால்ட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பிரிட்டிஷ் மட்டும்தான் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போது இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரேக் பண்ணுறாங்க. தே வயோலேட்டட் த லா, சட்டத்தை உடைக்கிறாங்க, சட்டத்துக்கு புறம்பா இவங்க செயல்பட்டாங்க. திஸ் மார்க்டு த பிகினிங் ஆஃப் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ இந்த சால்ட் மார்ச்சை தான் வந்து இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டுடைய ஆரம்பமாக இருந்தது. ஹவு வாஸ் திஸ் மூமெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்? ஸோ இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, people were now asked not only to refuse cooperation with the British as they had done in 1921-22. ஸோ 1921-22ல இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் கோஆப்ரேட், அதாவது பிரிட்டிஷ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அதை வந்து இவங்க செஞ்சாங்க. இப்போ பட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் பட் ஆல்சோ டு பிரேக் காலனியல் லாஸ். இங்கே காலனியல் லாஸ்னால் பிரிட்டிஷ் லாஸ். பிரிட்டிஷ் என்ன லா போட்டாலும் அதை என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். அதுதான் என்னது, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். இதுதான் ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட் நான் கோஆப்ரேஷனுக்கும் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டுக்கும். நான் கோஆப்ரேஷன்னா நாட் டு கோஆப்ரேட், அவங்களோட ஒத்துழைக்காதீங்க. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் பிரேக் த லாஸ், அவங்க போடுற சட்டத்தை என்ன பண்ணும், உடைக்கணும். சால்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுங்க, பண்ண முடியாது. சால்ட்டு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, நாங்கள் பண்ணுவோம். இதுதான் வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். மேலே ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தண்டி மார்ச். During Salt March, Mahatma Gandhi was accompanied by 78 important volunteers. தன்னுடைய தொண்டர்களோடு அவர் வந்து நடந்து போகிறாரு. On the way, they were joined by thousands of people. போகிற வழியில் அப்படியே வந்து ஜாயின் ஆகிட்டே போவாங்க.
ஸோ இம்பார்ட்டண்ட் very big event in Indian history. Thousands in different parts of the country broke the salt law. ஸோ மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்ணிட்டு ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து thousands of people இந்த சால்ட் law வந்து பிரேக் பண்ணுறாங்க. They also manufactured salt and demonstrated in front of government salt factories. ஸோ அவங்க வந்து இந்த சால்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சால்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சால்ட் ஃபேக்ட்ரிஸ் முன்னாடி அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க ஃபேக்ட்ரிக்கு முன்னாடியே இவங்க மேனுஃபேக்சர் பண்ண சால்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட வந்து நடந்தது அந்த டைமில். நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த சால்ட் லாவை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணோம். சி ராஜகோபாலாச்சாரி, அவரை ராஜாஜின்னு கூட சொல்லுவாங்க. அவருடைய தலைமையில் திருச்சியில் இருந்து வேதாரண்யம் வரைக்கும் இந்த சால்ட் மார்ச் பண்ணி அங்கே போய் அவங்க சால்ட்டை வந்து எடுத்தாங்க. As the movement spread, foreign cloth was boycotted and liquor shops were picketed. இந்த மூமெண்ட் இந்தியா ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் ஆன உடனே இந்த ஃபாரின் கிளாத்ஸ் என்ன பண்ணுறாங்க, பாய்காட் பண்ணுறாங்க, உரக்கணிக்கிறாங்க, ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. லிக்கர் ஷாப்ஸை வந்துட்டு பிக்கெட்டட், அதாவது லிக்கர் ஷாப்போடைய என்ட்ரன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு யாரும் வாங்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. பெசன்ஸ் ரெஃப்யூஸ் டு பே ரெவென்யூ. ஸோ பெசன்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, தேர் ஜஸ்ட் ரெஃப்யூஸ், நாங்கள் ரெவென்யூ பே பண்ண முடியாது, நாங்கள் டேக்ஸ் எதுவும் பே பண்ண முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் என்ன பண்ணாங்க, தே ஆஸ் டு ரெடியூஸ் த ரெவென்யூ, ரெவென்யூவை ரெடியூஸ் பண்ணுங்க, கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க ரெஃப்யூஸ் டு பே த ரெவென்யூ. அண்ட் சவுக்கிதாரி டேக்ஸஸ். சவுக்கிதாரி டேக்ஸஸ் அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு காவலாளி மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து சவுக்கிதாரி. அவருக்கு இந்த ஃபார்மர்ஸ் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஏன்னா அவர் வந்து அந்த ஃபார்மிங் லேண்டெல்லாம் வந்து பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜில் இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து சில அமௌண்ட்டை வந்து அவருக்கு கொடுக்கணுமா. ஸோ அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அதையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பே பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. தென் வில்லேஜ் அஃபீஷியல்ஸ் ரிசைன்டு. ஸோ வில்லேஜில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் அவங்களுடைய ஜாப்ஸை வந்து ரிசைன் பண்ணுறாங்க. அண்ட் இன் மெனி பிளேசஸ் ஃபாரஸ்ட் பீப்புள் வயலேட்டட் ஃபாரஸ்ட் லாஸ். ஸோ ஃபாரஸ்ட் பீப்புள் வந்து அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த பிரிட்டிஷர்ஸ். ஸோ அதை இவங்க பிரேக் பண்ணுறாங்க, அந்த லாவை, அந்த சட்டத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரேக் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவோம், நாங்கள் என்ன பண்ணுவோம், வுட்டை வந்து கலெக்ட் பண்ணுவோம், நாங்கள் வந்து கேட்டில் வந்து கிரேஸ் பண்ணுவோம், வி கிரேஸ் த கேட்டில், ஆடு மாடெல்லாம் நாங்கள் உள்ளே கொண்டு போய் மேய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரஸ்ட் பீப்புளும் இந்த ஃபாரஸ்ட் லாவை வயோலேட் பண்ணுறாங்க. worried by the developments. ஸோ இவங்களுடைய போராட்டங்கள் அப்படியே முன்னேறிட்டு போயிட்டே இருக்கு, நம்ம இந்தியன்ஸுடைய போராட்டம். ஸோ இதை பார்த்துட்டு இருந்த இந்த காலனியல் கவர்மெண்ட் ரொம்ப கவலை அடைகிறாங்க. ஏன்னா இவங்க உடனே என்ன பண்ணணும், அதை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும், அடக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். The colonial government began arresting the Congress leaders one by one. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட்டை, இந்த காங்கிரஸ் லீடர்ஸை ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் பண்ணுறாங்க. திஸ் led to violent clashes in many places. ஆக்சுவலி இங்கே பேலசஸ்ன்னு கொடுத்துருக்கு, ராங்கு பிளேசஸ். ஓகே, ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வைலண்ட் கிளாஷ், ஏன்னா லீடர்ஸ் வந்து லீட் பண்ணுறதுக்கு இருக்கணும். ஸோ மெயின் லீடர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய லீடர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக பப்ளிக் என்ன பண்ணுது, பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா சில வைலண்ட் கிளாஷஸில் வந்து ஈடுபடுறாங்க. வென் அப்துல் கஃபர் கான், நமக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரான்டியர் காந்தி, அப்துல் கஃபர் கான் எ டிவோட் டிசிப்பிள்னா ரொம்ப ரொம்ப மகாத்மா காந்தி மேலே ரொம்ப பக்தியான ஒரு சீடர், ஒரு தொண்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப் மகாத்மா காந்தி.
He was arrested in April 1930. ஸோ அப்துல் கஃபார் கானை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இன் 1930. ஸோ ஆங்க்ரி க்ரௌட்ஸ் இதை கேள்விப்பட்டு இதை பார்த்தவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸோ தே டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் பெஷாவர். பெஷாவர் இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராடுறாங்க, ஃபேஸிங் ஆர்மோர்ட் கார்ஸ் அண்ட் போலீஸ் ஃபயரிங். ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்மர்ட் கார்ஸ் அதாவது வந்து மிலிட்ரி வெஹிக்கல் அதில் வந்துட்டு போலீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே ஃபயரிங் அதாவது ஷூட்டிங் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் வந்து சுட்டு கொல்லுறாங்க. இதனால் மெனி வேர் கில்ட், நிறைய பேர் வந்து கொல்லப்படுறாங்க. எ மந்த் லேட்டர், அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து, வென் மகாத்மா காந்தி ஹிம்செல்ஃப் வாஸ் அரஸ்டட். ஸோ மகாத்மா காந்தியும் என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இன் ஷோலாப்பூர், ஷோலாப்பூர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் மகாத்மா காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்றதுனால இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தே அட்டாக்ட் போலீஸ் போஸ்ட். போலீஸ் போஸ்ட் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் கிட்ட ஒரு சின்ன போலீஸ் பூத் மாதிரி இருக்கும்ல, அங்கங்கே இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த மெயின் சிக்னல்ஸ், மெயின் ஸ்ட்ரீட்ஸ்லாம் சின்ன சின்ன போலீஸ் பூத் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து போலீஸ் போஸ்ட். ஸோ அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. முனிசிபல் பில்டிங்ஸ், ஸோ முனிசிபல் கார்பரேஷன் பில்டிங்ஸு, லா கோர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இது எல்லாமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆல் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் சிம்பலைஸ்டு பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூல் எதையெல்லாம் சிம்பலைஸ், எதையெல்லாம் வந்து சின்னமாக இருக்கோ, பிரிட்டிஷ் பில்டிங் எதுவோ அதை எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, நான் வைலன்ஸ் என்ன ஆகுது, வைலண்ட்டாக மாறிடுச்சு. எ ஃப்ரைட்டன்டு கவர்மெண்ட். இப்போ யார் இங்கே வந்து பயந்து போயிட்டா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவங்க தே ரெஸ்பாண்டட் வித் எ பாலிசி ஆஃப் ப்ரூட்டல் ரெப்ரெஷன். ஸோ அவங்களுடைய முக்கியமான பாலிசி என்ன, ஒரு ரெவல்யூஷன், ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துடுச்சுனாலே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கொடூரமான முறையில் அடக்குமுறை செய்வாங்க. அதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலை, அதுதான் அவங்களுடைய பாலிசி. ஸோ அவங்க அந்த பாலிசியை கையில் எடுக்கிறாங்க. ஸோ பீஸ்ஃபுல் சத்யாகிரகிஸ், அமைதியான முறையில் போராட்டம் பண்ணிட்டு இருந்த இந்த சத்யாகிரகிஸ் வேர் அட்டாக்ட் பை த பிரிட்டிஷ் பர்சன்ஸ். விமன் அண்ட் சில்ட்ரன் வேர் பீட்டன் சிவியர்லி. ஸோ விமன், சில்ட்ரன் அப்படின்னு யாரும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, எல்லாரையும் பிடிச்சி ரொம்ப சிவியராக, ரொம்ப கொடூரமான முறையில் அடிக்கிறாங்க. அண்ட் அபவுட் 100,000, அதாவது 1 lakh பீப்புள் வேர் அரஸ்டட். ஏறக்குறைய 1,00,000 பீப்புள் வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இன் சச் எ சுச்சுவேஷன், Mahatma Gandhi once again decided to call off the movement and entered into a pact with Irving on 5th March 1931. ஸோ இந்த மூமெண்ட் வந்து வைலண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த மகாத்மா காந்தி ஒன்ஸ் அகெயின் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து கால் ஆஃப் பண்ணுறார், அதாவது டெம்பரவரி ஹால்ட், ஸ்டாப் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஹி என்டர்ட் இன் டு எ பேக்ட் வித் இர்வின் on 5th March 1931. இவர் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இந்த மூமெண்ட் வைலண்ட்டாக மாறிடுச்சு அது மட்டும் ரீசன் இல்லை, இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த லார்ட் இர்வினுக்கும் மகாத்மா காந்திக்கும் ஒரு பேக்ட் நடக்கும், ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்த முறைப்படி என்ன அப்படின்றத பார்க்கலாம். பை திஸ் காந்தி இர்வின் பேக்ட், காந்தி consented to participate in a round table conference. The Congress had boycotted the first round table conference in London and the government agreed to release the political prisoners. ஸோ இந்த சுச்சுவேஷனில் காந்திஜி இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை கால் ஆஃப் பண்ணுறாரு. பட் அதுக்கு காரணம் வைலண்ட் ஒரு விஷயம், இன்னொன்று என்னன்னா இந்த காந்தி இர்வின் பேக்ட், இந்த காந்திக்கும் இர்வினுக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதான் அந்த டாமினன்ட் ஸ்டேட்டஸை பற்றி பேசலாம், லண்டனில் நடக்கிற ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு வாங்க, அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம்,
நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் சில சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு சொன்னாங்க இல்லையா, அதை இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம், பாய்காட் பண்ணோம், வேண்டான்னு சொல்லும், ரெஃப்யூஸ் பண்ணோம். அதனால் காங்கிரஸ் வந்து அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. மொத்தம் டோட்டலாக 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணல. இப்போது இர்வின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அது வந்து எங்கே நடந்தது அப்படின்னா லண்டனில், விச் வாஸ் ஹெல்ட் இன் லண்டன். ஸோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 நடக்க இருக்கிறது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் செகண்ட். ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, மோர் தென் 1 lakh பீப்புள்ஸ் அண்ட் அதர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ், இவங்களை எல்லாரையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு காந்திஜி ஒத்துக்கிட்டு சரி இவங்களெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, நான் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டையும் கால் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா அது வைலண்ட்டாகவும் மாறிடுச்சு. நிறைய பேரை வந்து போலீஸ் வந்து விமன் சில்ட்ரன்லாம் பார்க்காம அடிக்கிறாங்க. ஸோ அதனால் இது என்ன பண்ணுறாங்க, கால் ஆஃப் பண்ணிடலாம், நானும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு இவர் ஒத்துக்கிறார். இன் டிசம்பர் 1931 Gandhiji went to London for the conference, but the negotiations broke down and he returned disappointed. So 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதுக்கு காந்திஜி போகிறாரு, லண்டனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவாக முடியல, இட்ஸ் broke down. ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வராரு. Back in India, he discovered that the government had begun a new cycle of repression. திரும்பி வந்து பார்த்தா அப்போ தான் அவருக்கு வந்து தெரிய வருது, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் புதுவிதமான அடக்குமுறையை தன்னுடைய கையில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது என்னன்னா, கஃபர் கான், அதாவது வந்து அப்துல் கஃபர் கான் அண்ட் ஜவஹர்லால் நேரு வேர் போத் இன் ஜெயில். 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஜெயிலில். த காங்கிரஸ் ஹேட் பீன் டிக்ளேர்ட் இல்லீகல். காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து இல்லீகல்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல் அவங்க எந்த விதமான மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ண முடியாது, எந்த விதமான கேம்பெயின் மூமெண்ட்ஸ் எதுவும் அவங்க கண்டக்ட் பண்ண முடியாது, எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதுக்காகவே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது இல்லீகல். அதையும் மீறி பண்ணால் என்ன ஆகும், இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுடுவாங்க. அண்ட் எ சீரீஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஹேட் பீன் இம்போஸ்ட் டு ப்ரிவெண்ட் மீட்டிங்ஸ். அதுவும் இல்லாமல் பலதரப்பட்ட முயற்சிகளும் இவங்க எடுத்தாங்க. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண விடாமல், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண விடாமல், அண்ட் பாய்காட்ஸ் இதெல்லாம் பண்ண விடாமல், இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இவங்க ப்ரிவெண்ட் பண்ணாங்க வித் கிரேட் அப்ரிஹென்ஷன். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியர் ஆர் மிகப்பெரிய ஒரு ஒரீடு, அந்த ஒரு கவலையில் மகாத்மா காந்தி ரீலான்ச்டு த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். உடனே இவர் என்ன பண்ணுறார், மறுபடியும் இது என்ன தற்காலிகமாக ஹால்ட் தான் பண்ணி வச்சுருந்தார் அந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட்டை. இவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ரீலான்ச் பண்ணுறார் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை. எப்போவுமே ஒரு விஷயத்தை ஃபுல் ஃப்ளெட்ஜில் போனால் தான் அதனுடைய வேகம் அப்படியே இருக்கும். நடுவில் ஒரு பிரேக் வந்துச்சுன்னா அதனுடைய வேகம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன ஆகிடும், குறைஞ்சிடும். ஸோ ரீலான்ச் பண்ணும்போது நிறைய சோஷியல் குரூப்ஸ் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் ஃபார் ஓவர் எ இயர், ஒரு வருஷத்துக்கு மேலேயும் இந்த மூமெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு. பட் பை 1934 இட் வாஸ் லாஸ்ட் இட்ஸ் மொமெண்டம். ஆனால் 1934 அதனுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு முடிவுக்கு வந்துடுது பை 1934. இங்கே சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை பற்றி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து யாரை பற்றி அப்படின்னா முக்கியமாக பகத்சிங்கை பற்றி பார்க்கலாம். டு த ஆல்டர் ஆஃப் திஸ் ரெவல்யூஷன் we have brought our youth as incense.
ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு பலிபீடம், ஆல்டர் அப்படின்னா ஒரு பலிபீடம், பலி கொடுக்கறதுக்கு உண்டான அந்த இடத்த தான் வந்து ஆல்டர்னு சொல்வோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு புரட்சிக்கான ஒரு பலிபீடத்தில் நாங்கள் யூத், ஏன்னா பகத்சிங் அவங்க எல்லாரும் வந்து ஒரு யூத் தான். ஸோ நாங்கள் வந்து இன்சென்ஸாக இருக்கோம். இன்சென்ஸ் அப்படின்னா லைக் அகர்பத்தி மாதிரி, அதில் இருக்கக்கூடிய அந்த இன்சென்ஸ் லைக் சாம்பிராணி மாதிரி, அகர்பத்தி மாதிரி நாங்கள் அதில் வந்து அந்த ரெவல்யூஷன்லே பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னைத்தானே எரிஞ்சு நாங்கள் அதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அதுதான் இங்கே வந்து மென்ஷன் ஆயிருக்கு. மெனி நேஷ்னலிஸ்ட் தாட் that the struggle against the British could not be won through non-violence. ஸோ நிறைய தேச தியாகிகள், நேஷ்னலிஸ்ட் என்ன நினச்சாங்க அப்படின்னா, பிரிட்டிஷை எதிர்த்து இந்த நான் வைலன்ஸ் மூலயமா நம்மளால் வின் பண்ண முடியாது, நம்ம வெற்றி அடைய முடியாது பிரிட்டிஷில் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. இன் 1928 த இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி, அதான் HSRA, the Hindustan Socialist Republican Army, was founded at a meeting in Ferozshah Kotla ground in Delhi. Ferozshah Kotla அப்படின்றது கிரவுண்டுடைய பேர். அது வந்து டெல்லியில் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த HSRA அப்படின்றத வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அமாங்ஸ் இட்ஸ் லீடர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் முக்கியமான லீடர்ஸ் யாருன்னா பகத்சிங், ஜதின் தாஸ் அண்ட் அஜய் கோஷ். ஸோ இவங்க இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இருந்தாங்க. இன் எ சீரீஸ் ஆஃப் ட்ராமாட்டிக் ஆக்ஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, த HSRA டார்கெட்டட் சம் ஆஃப் த சிம்பிள்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பவர். ஸோ இவங்களுடைய பலதரப்பட்ட நடவடிக்கைகளில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இவங்க ஈடுபடுறாங்க. அவங்க முக்கியமான வேலை என்னென்னா, இந்த பிரிட்டிஷ் உடைய பவர்ஸ் எதெல்லாம் சிம்பலைஸ் பண்ணுதோ, முக்கியமாக பிரிட்டிஷுடைய பில்டிங்ஸ் எதுவோ அதை தான் இவங்க முக்கியமாக என்ன பண்ணாங்க, டார்கெட் பண்ணாங்க. அதை தான் முதல்ல அட்டாக் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய டார்கெட்டாக இருந்தது. இன் ஏப்ரல் 1929 பகத்சிங் அண்ட் பட்டுகேஸ்வர் தத்தா throw a bomb in the legislative assembly. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், இந்த சட்டசபையில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாமை வந்து தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல. இந்த சேம் இயர், அதே இயரில் 1929லேயே there was an attempt to blow up the train that Lord Irwin was traveling in. அந்த லார்ட் இர்வின் ட்ராவல் செஞ்சிட்டு இருந்த அந்த ட்ரெயினை வந்து வெடித்து சிதறடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. பகத்சிங் வாஸ் 23 when he was tried and executed by the colonial government. பகத்சிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து தூக்கில் போட்டு கொல்லும்போது அவருக்கு ஏஜ் ஜஸ்ட் 23 இயர்ஸ். டியூரிங் இஸ் ட்ரையல், அவர் வந்து ஜெயிலில் வந்து வச்சுருந்தாங்க இல்லையா, அவர் வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்கும்போது பகத்சிங் stated that he did not wish to glorify the cult of the bomb and pistol but wanted a revolution in society. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த பாம் போடுறதையோ, இந்த பிஸ்டல் கன்ஸ் யூஸ் பண்ணுறதையோ நான் வந்து இதை வந்து ஹானர் பண்ணலை, இதை வந்து நான் வந்து பெருமைப்படுத்தலை, நானும் இதை விரும்பலை. இந்த பாம் போடுறது, இந்த பிஸ்டல் யூஸ் பண்ணுற இந்த கல்ச்சரை நானும் விரும்பலை, நான் அதை பெருமைப்படுத்தலை. ஆனால் எனக்கு தேவை ஒரு ரெவல்யூஷன் வேணும், ஒரு புரட்சி வேணும், இந்த சொசைட்டியில் ஒரு புரட்சி வேணும், பீப்புள்ஸ்குள்ள புரட்சி வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடி நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும், இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. ரெவல்யூஷன் இஸ் த இன்ஏலினபிள் ரைட் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ புரட்சி, ரெவல்யூஷன் அப்படின்றது ஒவ்வொரு மனித இனத்தில் இருக்கக்கூடிய பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். அது யாரும் அவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியாது. இட்ஸ் இன்ஏலினபிள், எடுக்க முடியாத ஒரு உரிமை ஒவ்வொரு மனித இனத்துக்கிட்டையும் இருக்கிறது. அதுதான் என்னது, ரெவல்யூஷன்.
freedom is the imprescriptible birthright of all. அதாவது எல்லாருக்கும் உண்டான இது ரைட்ஸ், இது யாராலையுமே எடுக்க முடியாது. எது? இந்த ஃப்ரீடம், இந்த சுதந்திரம், இது பர்த் ரைட், நம்மளுடைய பிறப்புரிமை. The laborer is the real sustainer of society. To the altar of this revolution we have brought our youth as incense, for no sacrifice is too great for so magnificent a cause. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆல்டர், இந்த ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு பலிபீடத்தில், அந்த ஆல்டரில் இந்த யூத் அப்படின்றவங்க இன்சென்ஸ். ஃபார் நோ சாக்ரிஃபைஸ் இஸ் டூ கிரேட். எந்த தியாகமும் இதுக்கு முன்னாடி, இந்த ரெவல்யூஷனுக்கு முன்னாடி, இந்த போராட்டத்துக்கு முன்னாடி மிக பெரியதே இல்லை. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. வி ஆர் கண்டென்ட், நாங்கள் உள்ளடக்கம், நாங்கள் தான் மெயின். நாங்கள் இப்போ ஒரு லைக் எக்ஸாம்பிள்ஸ், நாங்கள் இப்படி தான் இதை வழி நடத்தணும், இப்படி போகணும், இப்படி தான் ரெவல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். வி அவைட் த அட்வென்ட் ஆஃப் ரெவல்யூஷன். நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த ரெவல்யூஷன் எல்லா மக்கள்கிட்டையும் அவங்க போராடணும் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய உரிமைக்காக, தன்னுடைய பிறப்புரிமைக்காக, தன்னுடைய ஃப்ரீடம்காக போராடுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டு இருக்கும்போது இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அதாவது சாகரத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட். கடைசியாக அவர் எப்படி முடிக்கிறார்னா, லாங் லிவ் த ரெவல்யூஷன், தட் மீன்ஸ் இன்கலாப் ஜிந்தாபாத். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு பார்ட்டிசிபென்ட்ஸ் saw the movement இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.